வணக்கம் நண்பர்களே, நான் ராகேஷ், ஒரு 28 வயது நிரம்பிய இளைஞன். ஒரு ஐடி ஊழியர். சமீபத்தில் திருமணம் ஆனா புது மாப்பிள்ளையையும் கூட. என் மனைவியின் பெயர் நிரஞ்சனா, 24 வயது பெண் பதுமை. பேரழகி இல்லை என்றாலும் கண்ணுக்கு லட்சணமான முகம். எங்கள் இருவருக்கும் திருமணம் ஆகி 2 மாதம் ஆகி இருக்கும். எல்லோரையும் போல நாங்களும் தேன் நிலவுக்கு செல்ல ஆசைப்பட்டாங்கு. அதற்கு நாங்கள் தேர்ந்து எடுத்த இடம் குடகு, கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள மிக அழகான மலைவாசஸ்தலம் ஆகும். மங்களூர் விமான நிலையத்திற்கு போயிட்டா அங்க இருந்து லோக்கல் டிராவல் ஏஜென்சி நமக்குன்னு கார் ஏற்பாடு பண்ணி இருப்பங்கு. 4 பகல் 3 இரவு அங்க இருக்கிறதுதான் எங்க பிளான். முதல் நாள் போன முதல் இடம் ராஜாவின் இருக்கை. மாலை சூரியன் மெதுவாக மலைகள் பின்னால் மறைய குளிர்ந்த காற்று முகத்தை வருடும். முதல் நாள் பயண களைப்பு நாள் முழுதும் அப்படியே சுற்றியதால் எங்களுக்குள் எதுவும் நடக்கவில்லை. பயணக் களைப்பில் 2 பேரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்தபடி அசந்து தூங்கி போனோம். எங்களோட முதல் நாள் இப்படி அமைதியாக கடந்தது. அடுத்த நாள் காலையின் மென்மையான குளிரோடு எங்களோட நாள் தொடங்கியது. விடியற்காலையிலேயே 2 பேரும் எழுந்துவிட்டோம். கண்விழித்ததும் அருகில் இருந்த அபே நீர்வீழ்ச்சி நோக்கி கிளம்பினோம். பசுமை சூழ்ந்த மலை பாதைகளுக்குள் மறைந்திருந்த அந்த நீர்வீழ்ச்சி விழும் தண்ணீரின் சத்தத்தாலே மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்தது. இப்படி நாள் முழுக்க சுற்றி பார்த்து ரிசார்ட்டுக்கு திரும்பி வரும்போது அந்த குளிருக்கு கொஞ்சம் சரக்கு இல்லாம இருந்தா எப்படி என்று தோணிச்சு. அதனால டிரைவர் அண்ணாவிடம் சொல்லி ஏற்பாடு பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ரிசார்ட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டு லைட்டா கொஞ்சம் மட்டும் குடிக்கலாம் என்று நினைத்துதான் ஆரம்பித்தோம். ஆனா அந்த மலைப்பகுதியின் குளிர், சூழ்நிலையின் ரம்மியம், நாள் முழுக்க இருந்த சந்தோஷம் இதெல்லாம் சேர்ந்ததால் எப்போது கட்டுப்பாட்டை கொஞ்சம் தாண்டி அதிகமாகி போச்சுனே தெரியல. ஆனா இது நிரஞ்சனாவுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் குடிக்க ஆரம்பிச்சப்பவே வேணாம் போதும் என்று பலமுறை சொல்லிட்டே இருந்தா. ஆனா அதை சரியா கேட்காம கொஞ்சம்தான் என்று சொல்லிக்கிட்டே நானும் என்னையே மறந்து கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன். களைப்பும் சேர்ந்து அப்படியே தூங்கியும் போயிட்டேன். அடுத்த நாள் விடிந்ததும் நிரஞ்சனா கொஞ்சம் கோபத்தில்தான் இருந்தா. என்னிடம் சரியாக பேசவே இல்ல. சரக்கு அடிக்கவா கூர்க் வந்தீங்க? இப்படி வந்த இடத்துல இதெல்லாம் தேவையா என்று மனசில் இருந்த வருத்தத்தோட என்னிடம் சண்டை போட்டா. நானும் என்னோட தவறு புரிஞ்சுக்கிட்டு சரி இனிமே குடிக்க மாட்டேன் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தினேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவளோட கோபமும் மெதுவா குறைய மீண்டும் அந்த நாளை இருவரும் சேர்ந்து சென்றபோது வீசிய குளிர் காற்று, சுற்றி பறந்து விரிந்த பசுமை, தூரத்தில் மங்கலாக தெரிந்த மலை தொடர்கள் எல்லாமே இயற்கை ஒரு ஓவியம் வரைந்த மாதிரி இருந்தது. என்னதான் நிரஞ்சனாவிடம் இனிமே குடிக்க மாட்டேன் என்று சொல்லியிருந்தாலும் மனசுக்குள் இருந்த ஆசை மட்டும் அப்படியே இருந்துச்சு. எப்படியோ அந்த இரவும் மீண்டும் சரக்கு பக்கம் திரும்பி போயிடுச்சு. மனசுக்குள் ஒரு பக்கம் ஹனிமூன் வந்து இவ்வளவு நாள் ஆகுது, இன்னும் நாம சரியா நேரம் செலவழிக்கவே இல்லையேன்னு ஒரு எண்ணமும் ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால் நிரஞ்சனாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. முந்தைய நாள் மாதிரி என்னை தடுக்க முயற்சி பண்ணியும் நான் மீண்டும் அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டேன். நாள் முழுக்க இருந்த களைப்பும் சேர்ந்து அந்த இரவும் அப்படியே தூக்கத்திலேயே கடந்து போயிடுச்சு. நிரஞ்சனாவின் மனசுல இருந்த ஏமாற்றம் அப்போ எனக்கு முழுசா புரியல. ஆனா அது அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் என்பதுதான் பின்னாடி யோசிக்கும்போது புரிஞ்சது. அவர் மட்டும் நல்லா தூங்கிட்டார், ஆனா எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. மனசுக்குள் ஏதோ ஒரு ஏமாற்றம், வருத்தம், கோபம் எல்லாமே கலந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணறதுனே தெரியல. ரூம்ல அப்படியே உட்கார்ந்திருந்தா இன்னும் மனசு கணக்குதுன்னு தோணிச்சு. சரி ரிசார்ட்டு வெளியே கொஞ்சம் நடந்துட்டு வந்தா மனசும் லேசாகும், ஒருவேளை தூக்கமும் வரலாம்னு நினைச்சேன். அந்த குளிர் இரவுல மெதுவா வெளியே நடக்க ஆரம்பிச்சேன். சுற்றி அமைதி, குளிர் காற்று மட்டும் முகத்துல மோதிக்கிட்டே இருந்தது. நான் அப்படியே நடந்துகிட்டே போய் ரிசார்ட்டின் கேம்ப் ஃபயர் இருந்த இடத்துக்கு போயிட்டேன். அந்த நேரத்துல அங்கே யாருமே இல்ல. அதனால கொஞ்ச நேரம் தனியா அங்கேயே உட்கார்ந்திருந்தேன். அப்போ திடீர்னு மேடம்னு யாரோ கூப்பிடுற மாதிரி கேட்குச்சு.
திரும்பி பார்த்தா டிரைவர் அண்ணா நின்னுக்கிட்டு இருந்தாரு. மேடம் தூங்கலையா? இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு. ஒண்ணுமில்ல அண்ணா, சும்மாதான்னு சொன்னேன். சார் இல்லையா மேடம்? நீங்க மட்டும் வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு. ஏன் அண்ணா, உங்களுக்கே தெரியாதா? நீங்க வாங்கித் தந்த சரக்கை அடிச்சிட்டு அவர் நல்லா தூங்குறாருன்னு கொஞ்சம் வருத்தத்தோட சொன்னேன். அப்போ நான்தான், ஆமா அண்ணா, நீங்க குடிக்கலையான்னு கேட்டேன். இல்ல மேடம், எனக்கு அந்த பழக்கம் இல்லன்னு அவர் அமைதியா சொன்னாரு. ஓஹோ, பழக்கம் இல்லாம இருந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா அவருக்கு ரெக்கமெண்ட் வேற பண்ணீங்களேன்னு கேட்டேன். இல்ல மேடம் சார்தான்னு ஏதோ சொல்லி இழுக்க ஆரம்பிச்சாரு. சரி போங்க அண்ணான்னு கொஞ்சம் சலிப்போட சொல்லிட்டு மீண்டும் அமைதியா உட்கார்ந்தேன். அப்போ அவர், பரவாயில்ல மேடம், நீங்க தனியா இருக்கீங்க. நான் வேணா கொஞ்ச நேரம் உங்களுக்கு துணையா இருக்கேன்னு சொன்னாரு. அந்த நேரத்துல எனக்கு உண்மையாவே பேசிக்கொள்ள யாராவது இருந்தா நல்லா இருக்கும் போல தோணிச்சு. அதனால நானும் எதுவும் மறுக்காம சரின்னு சொல்லிட்டேன். அப்படியே கேம்ப் ஃபயரின் வெப்பத்துல குளிர் காற்று நடுவுல கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். பேச பேசதான் தெரிய வந்தது, அவருக்கும் கிட்டத்தட்ட என்னோட வயசுதான், 25 இருக்கும். இன்னும் கல்யாணம் ஆகல போல. ஒரு 3 வருஷமா இந்த டிராவல் ஏஜென்சில சேர்ந்திருந்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்காராம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவரை பற்றி நானும் என்னை பற்றி அவரும் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சோம். ஆரம்பத்துல இருந்த அந்நிய உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா அவர் தொடர்ந்து மேடம் மேடம்னு கூப்பிடுறது மட்டும் எனக்கு ஏனோ பிடிக்கல. அதனால நானே சிரிச்சுக்கிட்டே, நீங்களும் நானும் ஒரே வயசுதான் போல, அதனால என்னை மேடம்னு கூப்பிடாம நிரஞ்சனான்னே கூப்பிடலாம்னு சொன்னேன். அவரும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லி முதல் முறையா தன்னோட பெயரை சொல்லி கை நீட்டினாரு. அப்போதான் அவரோட பெயரே எனக்கு தெரிஞ்சது. ஹுசைன்னு அவர் சொல்ல நானும் மெதுவா கை கொடுத்தேன். அந்த சின்ன அறிமுகத்துக்கு பிறகு எங்களோட பேச்சுல இருந்த தூரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்ச மாதிரி தோணிச்சு. அப்படியே பேசிக்கிட்டிருந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு ஒரு மின்னல் வானத்தை பிளந்துச்சு. அதோட சேர்ந்த இடிச் சத்தம் மலைப்பகுதி முழுக்க எதிரொலிச்சது. ஹில் ஸ்டேஷன் காலநிலையாச்சே, எப்போ எப்படி மாறும்னு யாராலுமே சொல்ல முடியாது. அந்த திடீர் சத்தத்துல தெரியாமலேயே ஒரு பயம் வந்துடுச்சு. யோசிக்க நேரமே இல்லாம நான் அவங்க தோளை பிடிச்சுக்கிட்டேன். அந்த ஒரு நொடியில பயத்துல என்னையே மறந்து அவருக்கு அருகே நின்றுட்டேன். மின்னலும் இடியும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அடங்கினாலும் அந்த பதட்டம் குறைய சில நிமிடங்கள் ஆனது. அந்த நொடியில் நடந்ததை நானே சரியா உணராம கொஞ்ச நேரம் அமைதியா அப்படியே இருந்துட்டேன். அப்போ மெதுவா நிரஞ்சனான்னு ஹுசைன் என்னை கூப்பிட்டாரு. அந்த குரல் கேட்டதும் நான் அப்படியே தலையை மட்டும் நிமிர்த்தி அவரை பார்த்தேன். அந்த சில நொடிகள் வார்த்தைகளே இல்லாம இருந்தாலும் எங்களோட கண்கள் மட்டும் ஏதோ பேசிக்கிட்டிருந்த மாதிரி தோணிச்சு. சுற்றி குளிர், தூரத்துல மழை மணம், கேம்ப் ஃபயரின் மந்தமான வெப்பம், அந்த நிமிஷம் மட்டும் நேரமே மெதுவா நகர்ந்த மாதிரி இருந்தது. என்ன சொல்லணும்னு தெரியாம அவரோட பார்வையை நேரா பார்க்கவும் கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. ஏனோ ஒரு வெட்கம் மனசுக்குள் வந்து அமர்ந்த மாதிரி. அதனால மீண்டும் மெதுவா என் தலையை அவர் தோள் மேல் சாய்த்துக்கிட்டேன். அந்த நொடி அங்கே நடந்துகிட்டிருந்த எல்லாமே ஒரு சினிமா காட்சியில இருக்குற மாதிரி தோணிச்சு. ஆனா அது சரியா தப்பா என்று உட்கார்ந்து யோசிக்கிற மனநிலையில அப்போ நான் இல்ல. மனசுக்குள் இருந்த தனிமை, வருத்தம், குழப்பம் அந்த இரவின் குளிரோட சேர்ந்து ஏதோ ஒரு வித்தியாசமான அமைதியா மாறிக்கிட்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா தெரியாமலேயே நான் அவருக்கு இன்னும் அருகா சாய்ந்துகிட்டே இருந்தேன். அந்த நேரத்துல ஹுசைனும் அமைதியா இருந்தாரு. எந்த அவசரமும் இல்லாம மெதுவா என்னை அணைத்த மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்வு மட்டும் இருந்தது. அந்த இரவு குளிர்ல கேம்ப் ஃபயரின் மங்கலான வெப்பத்துல நானும் எதுவும் பேசாம அவர் தோள் மேல சாய்ந்தபடியே அமைதியா இருந்தேன். சில நேரங்கள் வார்த்தைகளை விட அமைதிதான் அதிகமா பேசும் போல. அந்த இடத்துல அதற்கும் மேலா நெருக்கமா இருந்தா யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்களோன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு.
ஆனா அதே நேரத்துல அந்த நிமிஷத்துல இருந்த அந்த நெருக்கத்தை விட்டு விலக மனசு வரல. கொஞ்சம் தயக்கத்துக்கு பிறகு வெட்கத்தை கடந்து நானே ஹுசைனிடம் நாம ரூம்க்கு போயிடலாமான்னு கேட்டேன். அவர் ஒரு நொடி ஆச்சரியமா என்னை பார்த்தாரு. நானும் மெதுவா, ராகேஷ் குடிச்சிருக்காரு, இப்போ எழுந்துக்க மாட்டாரு போல. வெளியே இப்படி இருக்குறதுக்கு பதிலா உள்ளே போயிடலாம்னு சொன்னேன். அப்படியே இருவரும் அமைதியா ரூம் நோக்கி நடந்தோம். நான் முதல்ல ரூமுக்குள் போய் ராகேஷ் இன்னும் ஆழ்ந்த தூக்கத்துலதான் இருக்காரா என்று உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதற்கு பிறகுதான் ஹுசைனை உள்ளே வரச் சொன்னேன். அவர் உள்ளே வந்ததும் அடுத்த நொடியே எந்த வார்த்தையும் இல்லாம இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக்கமா கட்டிப்பிடிச்சுக்கிட்டோம். அந்த அணைப்புல அவசரம் எதுவும் இல்ல, ஆனா மனசுக்குள்ள இருந்த தனிமை, ஆறுதல், சொல்ல முடியாத உணர்வுகள் மட்டும் அமைதியா கலந்திருந்தது.